யானைகள் பிறந்து ஒரு நாள்லயே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிரும். 9 நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தாங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், உண்மையாவே பாத்தீங்கன்னா யானைகள் ஒரே நாள்ல எந்திரிச்சு நடக்கவே ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம யானைகளை பத்தி சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். ஹாய் அண்ட் வெல்கம் பீப்புள் ஃபார் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ். யானைகள் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியிலும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யானைகள் இருக்கும். ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 வகையான யானைகள் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆப்பிரிக்கா யானை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏஷியா யானை. இது பார்த்தீங்கன்னா ஏன் ஏஷியா யானைகள்னு சொல்கிறோன்னா, இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் இருக்கிறதுனால மொத்தமாக ஏஷியா யானைகள் நம்ம சொல்லுவோம். ஆப்பிரிக்காவில் இருக்கிற யானைகளோட காதுகள் பார்த்தீங்கன்னா இந்தியா யானைகளை விடவே ரொம்பவே பெருசாக இருக்கும். பொதுவாக ஒரு ஆண் யானையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 6000 கிலோலேருந்து 7000 கிலோ வரைக்கும் இருக்கும். இதுவே பெண் யானைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பாதியாக கம்மியாயிரும், 3000 கிலோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். இதோட கிலோ எப்படி குறையும், எப்போ குறையும்னா, இதுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போது இல்ல வயசாகும்போது இதோட கிலோ கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இந்த யானைகளோட மூளைகள் பாத்தீங்கன்னா 5 கிலோ வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இதோட பற்களும் 5 கிலோ வரைக்கும் இருக்கும். மனுஷனோட சதைகளை விடவே ரொம்பவே அதிகமா யானையோட ஒரு தும்பிக்கையில இருக்கிற சதைகள் இருக்கும். கிட்டத்தட்ட 40,000 சதைகள் அந்த தும்பிக்கைக்குள்ள இருக்கும். மனிதர்கள்லயே பாத்தீங்கன்னா சில பேர் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறவங்களா இருப்பீங்களா, சில பேர் ரைட் ஹேண்ட்ல எழுதுறவங்களா இருப்பீங்க. அதுவே யானைகள்ல நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? யானைக்கு ஒரே ஒரு தந்தம் தான் இருக்குது, அது எப்படி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சொல்ல முடியும்னு நீங்க கேட்கலாம். ஆனா அந்த யானையோட தந்தம் ரைட் ஹேண்ட்ல சுழற்சி அதிகமா பண்ணுச்சுன்னா அது ரைட் ஹேண்ட்னு நம்ம எடுத்துக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணுச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட்னு நம்ம எடுத்துக்கலாம். 40,000 சதைகள் கொண்டது அப்படின்னு நான் இந்த தும்பிக்கையை ஏன் சொல்றேன்னா, இதனால ஒரு சின்ன வேர்க்கடலையை கூட உணர முடியும், அதை ஈஸியா உடைச்சு சாப்பிட முடியும். தேங்காயை ஈஸியா இந்த தும்பிக்கையால உடைச்சு சாப்பிட முடியும். இது போற பகுதியில ஏதாவது மரக்கிளைகள், மரங்கள் உடைஞ்சு கிடந்தாலோ இதோட தும்பிக்கையை வச்சு இதனால நகர்த்த முடியும். இந்த தும்பிக்கையில தான் இதனால மூச்சும் விட முடியும். இதுக்கு அடிப்பகுதியில பாத்தீங்கன்னா 2 துவாரங்கள் இருக்கு, அது வழியா மூச்சு விடும். அவுட்டர் சைடு பாத்தீங்கன்னா வெளிப்பகுதிகளில் பாத்தீங்கன்னா இது கை மாதிரி இந்த தும்பிக்கை இதுக்கு வேலை செய்யும். யானையோட தந்தங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை உடஞ்சுதுன்னா மறுபடியும் அது வளரவே வளராது. யானைகளோட தோல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்தாலுமே இது நல்லா உணரக்கூடியது. இதோட கால் பகுதி பார்த்தீங்கன்னா அந்த பாதம் ரொம்பவே பஞ்சு மாதிரி இருக்கும். அதனாலதான் இது நடக்கும்போது எந்த சத்தமே இல்லாம நடந்துகிட்டே இருக்கும். இந்த யானைகள் அதிகமா தூங்காது. கொஞ்ச நேரம், ஒரு 3 மணி நேரம் இல்ல 5 மணி நேரம், அவ்வளவுதான் இதோட தூக்கமே இருக்கும். நள்ளிரவுல கூட நின்னுக்கிட்டே கூட சில நேரங்கள்ல தூங்கும். பெண் யானைகள் பார்த்தீங்கன்னா 22 மாதம் கர்ப்பமா இருந்துதான் குட்டிய ஈன்றெடுக்கும். அப்படி ஈன்றெடுத்த குட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல எழுந்து நடக்கவே ஆரம்பிச்சிரும். 9 நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தாங்க. இந்த யானைகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும். இதோட தும்பிக்கைகள் வச்சுதான் மற்ற யானைகள் புது யானைகள்ல தொட்டு அதோட உணர்வுகளை தெரிவிக்கும். யானைகளோட உணவு பழக்கங்கள் பார்த்தீங்கன்னா மரப்பழங்கள், செடிகள் இதெல்லாமே தான் அதிகமாக சாப்பிடும். கிட்டத்தட்ட 150 கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு சாப்பிடும். தண்ணி 100 லிட்டர் வரைக்குமே குடிக்கும். இந்த யானைகள் 60லேருந்து 70 வருஷம் வரைக்கும் உயிரோட வாழும். யானைகள் பொதுவாகவே ரொம்பவே புத்திசாலியானது. ஒரு இடத்துல தண்ணீர் இருக்குன்னா அந்த இடத்துல தேடி போய் தண்ணீர் குடிச்சிட்டு மறுபடியும் வேற எங்கேயாவது தூரமா போனா கூட பழையபடி அந்த தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு தேடி வரும். யானைகளுக்கு தண்ணீர்ல விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும். இதோட குட்டிகளோட சேர்ந்து தண்ணீர்ல ரொம்ப நேரம் வரைக்கும் விளையாடு. இதனால நீச்சல் கூட அடிக்க முடியும். ரொம்ப கிலோமீட்டர் வரைக்குமே இதனால நீந்த முடியும். யானைகள் ரொம்பவே வலிமையானது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த யானைகள் எல்லாமே இது யூனிக்கா இருக்கும். எல்லா மிருகங்களை காட்டிலும் இது ரொம்பவே புத்திசாலித்தனமா இருக்கும். அடுத்த வீடியோல ரொம்பவே தந்திரமான ஒரு மிருகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன மிருகன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ யானைகளோட எண்ணிக்கை எல்லா பக்கமும் குறைஞ்சுக்கிட்டே வருது. இதை பாதுகாத்துட்டு வரக்கான எல்லா முயற்சியும் எல்லா இடத்துலையும் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.